நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பூடெக், நான் உங்க பூபதி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஏர்டெல், வோடஃபோன், ஜியோ இந்த மாதிரி எல்லா நெட்வொர்க்கும் இப்போ வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் பணம் கட்டி ரீசார்ஜ் பண்ணுறீங்களா, அதோட 40% அதிக பணம் கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டான நெட்வொர்க்கு, எது நமக்கு சீப்பான ரேட்டுக்கு நல்ல டேட்டா கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்க, 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல், அது மட்டும் இல்லாமல் வோடஃபோன், ஐடியா இவங்கெல்லாம் வந்து புது ரீசார்ஜ் பிளானை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி இருக்க ப்ரைஸோட ஒரு 40% ரேட் அதிகமான மாதிரி இருந்தது. எங்கடா ஜியோ இன்னும் ப்ரைஸ் ஹைக் பண்ணலையே அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஜியோவோட நியூ பிளானும் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த 3 பிளானையும் பார்க்கலாம். ஸ்க்ரீனில் தெரியுற இந்த இமேஜ் பாருங்க. ஸோ இதுதான் வந்து ஏர்டெலோட ஓல்டு பிளானுக்கு நியூ பிளானுக்கு உள்ள வித்தியாசம். ஸோ இப்போ நீங்கள் மினிமமாக எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாக் டைமுக்காக நான் ரீசார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா 28 நாளைக்கு 38 ரூபாய்க்கு உங்களுக்கு டாக் டைம் கிடைக்கும்னு சொல்றாங்க. 100 MB டேட்டா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு ஒரு பேக் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் கால், 300 SMS, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 GB டேட்டா கிடைக்கும். இந்த 2 GB டேட்டாங்கிறது உங்களுக்கு 28 நாளைக்குமே வந்து 2 GB டேட்டா தான். ஒரு நாளைக்கு இவ்வளோ GB அப்படின்லாம் கிடையாது, டோட்டலாகவே 2 GB. அதை நீங்கள் தீர்த்துட்டீங்க அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமு அந்த ஹலோ டியூனு இதெல்லாம் கொடுக்குறாங்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே விடுங்க, ஏன்னா இது அதிக பேர் யூஸ் பண்ண போகிறதே கிடையாது அப்படிங்கிறதா நிகர்சனமான உண்மை. இந்த பேக் பார்த்தீங்க அப்படின்னா 248 ரூபாய்க்கு 28 நாள் வேலிடிட்டி. ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1.5 GB கிடைக்கும், அன்லிமிட்டட் கால்ஸு, ஒரு நாளைக்கு 100 SMS கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ப்ரீமியம், ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இதே பேக்கை நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 199 ரூபாய்க்கு. ஸோ 50 ரூபாய் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா பழைய பேக்குக்கும் புது பேக்குக்கும் ஹைக் இருக்குது. ஸோ இல்லை எனக்கு ஒரு நாளைக்கு 2 GB பேக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 298 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணோம் 28 நாளைக்கு. சேம் நம்ம அபோவில் பார்த்த மாதிரி அன்லிமிட்டட் கால், ஒரு நாளைக்கு வந்து 2 GB டேட்டா, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 SMS, இது இல்லாமல் இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இதே பேக்கை முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம 250 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம், அதாவது 249 ரூபாய்க்கு. ஸோ நீங்கள் 598 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 84 நாள் வேலிடிட்டி, அன்லிமிட்டட் கால். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 100 SMS, 1.5 GB பர் டே கொடுக்குறாங்க. ஓகேவா, இது இல்லாமல் அந்த ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் வருது. ஸோ இதே பேக்கை இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 448 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது 598 ரூபா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 GB டேட்டா வேணும், இதே 3 மாதம் பேக் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 198 ரூபா. இதுவே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 499 ரூபா நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து ப்ரைஸ் சேஞ்ச் இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 365 நாள் பேக்கு வேணும் அப்படின்னா 2398 ரூபா, அதாவது ஒரு நாளைக்கு 1.5 GB அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஏர்டெல் எல்லா இடத்துலையும் அன்லிமிட்டட் கால்னு சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ அன்லிமிட்டட் கிடையாது. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஏர்டெல் டு ஏர்டெல் பேசுனீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டடாக நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பேசிக்கலாம். பட் ஆஃப் நெட் கால்ஸ், அதாவது ஏர்டெல் டு ஜியோ பேசுகிறீங்க, இல்லை ஏர்டெல் டு வோடஃபோன் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த பேக்குக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து சார்ஜஸ் போடுறாங்க. இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் 28 நாளைக்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏர்டெல் டு ஏர்டெல் அன்லிமிட்டடாக பேசிக்கலாம். பட் ஏர்டெல் டு அதற்கு பார்த்தீங்கன்னா 1000 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க. அந்த 1000 நிமிஷம் FUP தாண்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக அதுக்கு ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை வந்து பிளானில் அந்த இடத்துல எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல பெருசாக. ஏன்னா வந்து இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் வந்து நாங்கள் ஜியோ மாதிரிலாம் கிடையாது, நாங்கள் மற்ற நெட்வொர்க் மாதிரிலாம் கிடையாது, ட்ரூ அன்லிமிட்டட் தான் நாங்கள் கொடுப்போம், எதுக்கு நாங்கள் தனியாக காஸ்ட் வாங்கணும்னு கேட்டாங்க. இப்போ அவங்களும் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த போஸ்ட்டெல்லாம் அவங்க போட்டது தான் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அடுத்தது நம்ம வோடஃபோனோட பேக் பார்க்கலாம். வோடஃபோனும் ஐடியாவும் ஒன்று சேர்ந்துட்டனால ரெண்டுக்குமே வந்து சேம் ரீசார்ஜ் பேக் தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் 28 நாள் பேக் பார்த்தீங்க அப்படின்னா 49 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 38 ரூபா டாக் டைம் வரும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 MB டேட்டா கொடுக்குறாங்க, 28 நாள் அதோட வேலிடிட்டி. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நம்மளோட 28 நாள் பேக்குக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் 150 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 2 GB டேட்டா கிடைக்கும், 1000 நிமிஷம் வந்து உங்களுக்கு ஆஃப் நெட் கால்ஸ். அதாவது வந்து வோடஃபோன் ஐடியா யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வோடஃபோன் ஐடியாவிலேருந்து ஒரு ஜியோவுக்கோ இல்லை ஏர்டெலுக்கோ பேசுனீங்க அப்படின்னா 1000 நிமிஷம் வரைக்கும் தான் பேச முடியும். பட் நீங்கள் வோடஃபோன் டு வோடஃபோன், ஐடியா டு ஐடியா பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் வாய்ஸ் கொடுக்குறாங்க. இதோட வேலிடிட்டி 28 நாள். இப்போ நாம் ரெகுலராக பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு நாளைக்கு 1.5 GB, அது பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 1.5 GB, ஒரு நாளைக்கு 100 SMS, 28 நாள் வேலிடிட்டி வந்து கொடுக்குறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடுங்கிறது ஆஃப் நெட் கால்ஸ் 1000 நிமிஷம் தான். ஓகேங்களா, நீங்கள் பார்த்தீங்கனாலே கிளியராக கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு 2 GB பேக் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணோம். அப்போல சொன்ன எல்லாமே அதுக்கும் அப்ளிகபிள். 379 ரூபா மினிமமாக வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 GB டேட்டாங்கிறது வந்து டோட்டலாக கிடச்சிரும். ஓகேவா, 3000 நிமிஷம் கால்ஸ், ஆஃப் நெட் கால்ஸு, அன்லிமிட்டடு வந்து அதாவது அதே சேம் நெட்வொர்க்கில் இருந்தீங்கன்னா அன்லிமிட்டடு. இதுக்கு வந்து வேலிடிட்டி 84 நாள். இதில் 1000 SMS கொடுக்குறாங்க. இல்லை ஒரு நாளைக்கு 1.5 GB பேக் வேணும் அப்படின்னா நீங்கள் 600 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணோம், அதே 3000 நிமிஷம் ஆஃப் நெட் கால் கொடுக்குறாங்க, அன்லிமிட்டட் வாய்ஸு, அது இல்லாமல் ஒரு நாளைக்கு 100 SMS, 84 நாள், இது எப்பயும் போல் கொடுத்துட்றாங்க. இல்லை எனக்கு ஒரு நாளைக்கு 2 GB டேட்டா வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் 699 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணோம். ஸோ 699 ரூபாங்கிறது இப்போ லிமிட்டாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க, ஏர்டெல் வோடஃபோன் எல்லாம் சேர்த்து கொண்டு வந்து.
ஓகே, இப்போ நீங்கள் இயர்லி பேக் போகிறீங்க அப்படின்னா 1500 அப்படி இல்லை அப்படின்னா 2399 ரூபாய்க்கு வந்து ரீசார்ஜ் பண்ணும். இந்த 2399 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 1.5 GB தான் கிடைக்கும். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா வோடாஃபோன், ஐடியா, ஏர்டெல் இது. ஸோ இன்னமேட்டு வந்து நம்ம ஜியோவோட நியூ பிளானை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த பிளான் பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கு உங்களுக்கு 199 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும். அதாவது 1.5 GB ஒரு நாளைக்கு 1000 நிமிஷம் வந்து ஆஃப் நெட் கால்ஸ் கொடுக்குறாங்க. ஜியோ டு ஜியோ அன்லிமிட்டட் தான், 28 நாள் வேலிடிட்டி. இப்போ நம்ம மேஜராக பண்ணுற அந்த 3 மாதம் பேக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 555 ரூபாய்க்கு ஒன்று இருக்குது, 599 ரூபாய்க்கு இருக்குது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்கள் 555க்கு பண்ணீங்க அப்படின்னா கால்ஸ் பேசுறது, எஸ்எம்எஸ், வேலிடிட்டி எல்லாமே ஒன்று தான். ஆனால் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1.5 GB தான் கிடைக்கும். இதுவே 599 ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 2 GB கிடைக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 மாதம் பிளானும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2199 ரூபாய்க்கு பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1.5 GB. அது பார்த்தீங்க அப்படின்னா 12000 நிமிஷம் கொடுக்குறாங்க ஆஃப் நெட் கால்ஸு. 365 நாளைக்கு வந்து நீங்கள் இதை ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது இல்லாமல் அஃபோர்டபுள் பிளான்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா நெட்வொர்க்கோட பிளானையும் தனித்தனியாக சொல்லிட்டேன். இதை மூணையும் கம்பேர் பண்ணி ஒரு சார்ட் பாருங்கள். இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னங்கிறது கிளியராக புரியும். இப்போ நீங்கள் டெய்லி எஃப்யூபி, அதாவது 28 நாளைக்கு ஒரு பிளான் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு 1.5 GB வேணும் அப்படின்னா ஜியோவில் நீங்கள் 199 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும். இதுவே ஏர்டெல்லில் 248 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணோம். வோடாஃபோன், ஐடியாவில் பார்த்தீங்கன்னா 249 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணோம். அப்போ இதை வச்சு பார்க்கக்குள்ள எப்படியும் ஜியோ உங்களுக்கு 20% வந்து மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணக்குள்ள கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதுவே ஒரு நாளைக்கு 2 GB பேக் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 249 ரூபா ஜியோவில். இதுவே ஏர்டெல்லில் பார்த்தீங்கன்னா 300 ரூபா. அதே தான் பார்த்தீங்கன்னா வோடாஃபோன், ஐடியாலையும் 300 ரூபா. இதுலேயும் 16% ஜியோ லெஸ்ஸாக தான் இருக்குது மற்ற நெட்வொர்க்கோட கம்பேர் பண்ணக்குள்ள. சரி, இதெல்லாம் வேணாம், டைரெக்டாக நம்ம 3 மாதம் பேக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுவே நீங்கள் 84 நாள் இருக்குது அந்த 3 மாதம் பேக் நம்ம ரெகுலராக போடுவோம் பார்த்தீங்களா, அது சூஸ் பண்ணிங்கன்னா 1.5 GB பர் டேக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜியோவில் வந்து 555 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணும். ஏர்டெல்லையும் வோடாஃபோன்லையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 600 ரூபா ரீசார்ஜ் பண்ணும். இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ மற்ற பிராண்டோட கம்மியாக தான் இருக்குது. இல்லை எனக்கு 3 மாதம் பேக்லேயே ஒரு நாளைக்கு 2 GB வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜியோவில் வந்து 599 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணோம். இதுவே நீங்கள் ஏர்டெல், வோடாஃபோனில் எடுத்தீங்க அப்படின்னா 700 ரூபா நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுலேயுமே 14% வந்து ஜியோ கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அப்சல்யூட்லி வந்து நான் ஜியோவுக்காக ஜஸ்டிஃபை பண்ணல, 3 பிளானையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்லை நான் 1 இயர் பிளாக் ரீசார்ஜ் பண்ணுறேன், ஒரு நாளைக்கு எனக்கு 1.5 GB இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2200 ரூபா. இதே மற்ற பிராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2400 ரூபா நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும். அதாவது வோடாஃபோன், ஐடியா, ஏர்டெல் மூணுமே சேம் பிளான் தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 8% இதுலேயும் ஜியோ கம்மியாக தான் இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் மற்ற எல்லாத்துலேயும் கம்பேர் பண்ணிங்கனாலுமே ஜியோவோட ரேட் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நிகர்சனமான உண்மை. ஏன்னா 3 சார்ட்டுமே வந்து நியூ பிளானை வச்சு நான் சொல்லியிருக்கேன். இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஜியோவோட நியூ பிளான் இப்போ ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த பிளான் வந்து டிசம்பர் 6 தான் வந்து அமலுக்கு வருது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த வீடியோ நீங்கள் டிசம்பர் 5 பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கே நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். அப்படி பண்ணீங்க அப்படின்னா ஜியோவோட பழைய ப்ரைஸ் தான். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 இயர் பிளான் வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதுதான் ரீசார்ஜும் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்குள்ள. அது பார்த்தீங்க அப்படின்னா 444 வந்து 4 தடவை மல்டிபிள் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி, அதாவது 1776 ரூபா. அது பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு எந்த கவலையுமே கிடையாது. ஒரு நாளைக்கு 2 GB டேட்டா, ஸோ இதெல்லாமே அன்லிமிட்டட் கால்ஸ் இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஜியோ ரீசார்ஜ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உடனே ரீசார்ஜ் பண்ணுறது பரவாயில்ல. இல்லை இதுக்கு அப்புறம் தான் நான் ரீசார்ஜ் பண்ணுவேன் டிசம்பர் 6க்கு அப்புறம் தான் அப்படின்னாலும் மற்ற நெட்வொர்க்கோட கம்பேர் பண்ணக்குள்ள ஜியோட ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அந்த ஃபுல் சார்ட் மேப் பார்க்கக்குள்ள உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நான் ஒரு பிளானில் இருக்கேன், ஜியோ ரீசார்ஜ் பண்ணால் இந்த பிளான் போயிடுமா அப்படின்னு கவலைப்படவே தேவையில்ல. நீங்கள் உங்களோட மை பிளானில் போனீங்க அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணது எல்லாமே ஸ்டாக்காக இருக்கும். எப்போ நீங்கள் அதை ஆக்டிவேட் கொடுக்குறீங்களோ அப்போ தான் ஆக்டிவேட் ஆகும். முடிஞ்சால் இப்போயே யார்ட்டையாவது கையில் காசு இருந்தால் ரீசார்ஜ் பண்ணிடுங்க, இல்லை யார்ட்டையாவது வாங்கி முடிஞ்சால் கூட நாளைக்குள்ளே ரீசார்ஜ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து அமௌண்ட் உங்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணோம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். லவ் யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. ஸோ கைஸ், ஒரு முக்கியமான விஷயம் நான் அதை வந்து வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். நான் ரீசார்ஜ் பண்ணக்குள்ள தான் அதை கண்டுபிடிச்சேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணால் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து இப்படி ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஆடியோ மோசமாக தான் இருக்கும், அதே நேரத்தில் வீடியோவும் அந்த அளவுக்கு இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்ல வர விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜியோ இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 இயர் பேக் பண்ணாதீங்க. 1 இயருக்கு பதிலாக அதே பேக்கை 4 ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுங்கள். இப்போ 444 4 தடவை போட்டால் தானே 1 இயர் பேக்கு. 1 இயராக பண்ணிங்கன்னா ஒரு வவுச்சர் இருக்கும், அந்த வவுச்சரை போட்டிங்கன்னா 50 ரூபா தான் டிஸ்கவுண்ட் ஆகும். அதுக்கு பதிலாக 444 4 தடவை போட்டிங்கன்னா ஒரு 444க்கும் 50 ரூபா டிஸ்கவுண்ட் இருக்குது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு 200 ரூபா மிச்சம் பண்ண முடியும். இது 444 பேக்குன்னு இல்லை, 300 ரூபாய்க்கு மேலே இருக்க எந்த பேக்கை போட்டிங்கனாலும் 50 ரூபா கூப்பன் இருக்குது. அந்த கூப்பன் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற இடத்துல இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் வவுச்சர்ன்ட்டு. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை நான் யூட்டிலைஸ் பண்ணேன். ஆக்சுவலி ரீசார்ஜ் பண்ணக்குள்ள தான் நோட்டீஸ் பண்ணேன், சொன்னால் உங்களுக்கும் ஒரு பணம் குறையுமேன்ட்டு. ஏன்னா இப்போ 1700 பேக் போட்டிங்கன்னா 50 ரூபா தான் குறையும். அதே 400 பேக்கை 4 தடவை போட்டிங்கன்னா 200 ரூபா குறைக்கலாம்.
நம்ம பணம் தான். ஸோ இது ஒரு சின்ன விஷயம், அதனால தான் இதை ஆட் பண்ணுங்கிறதுக்காக ஃபோனில் செல்ஃப் ரெக்கார்டிங் பண்ணி சொல்கிறீங்க. ஸோ அவ்வளோதான், மறந்துடாதீங்க, இதை மறக்காமல் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல்.